गायत्र्यै नमः। ॐ जगन्मात्र्यै नमः। ॐ परब्रह्मस्वरूपिण्यै नमः। ॐ परमार्थप्रदायै नमः। ॐ जप्यायै नमः। ஓம் தாயே நமக, தந்தையே நமக, சத்குருவே நமக. ஆனந்தமானந்தகரம் பிரசன்னம் ஞானஸ்வரூபம் நிஜபோதரூபம் யோகேந்திரமோட்சம் பவரோகவைத்யம் ஸ்ரீம் சத்குரும் நித்யம் அகம் பஜாமி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ முருகேஸ்வராய வித்மகே சர்வபூர்த்திகராய தீமகி தன்னோ ஞானகுரு பிரச்சோதயாத். எல்லாம் வல்ல குருவருளினாலே இன்றைய நாள் காயத்ரி ஸ்மிருதியில் 3வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். ச சத்தாவந்தஸ்ததா சூராः க்ஷத்ரியா லோகரக்ஷகாः அந்யாயா சக்தி சம்பூதா த்வம்சயேயுர்ஹி த்வாபதः. இதன் தமிழாக்கம்: சத்திய சாந்தர்களும் வீரர்களும் லோக ரட்சகர்களுமான சத்திரியர்கள் அநியாயத்தாலும் அசத்தியத்தாலும் ஏற்படும் ஆபத்துக்களை நாசம் செய்வார்கள். இதுதான் இதன் தமிழாக்கம். அதாவது எல்லா உயிர்களும் பிறப்பெடுக்கும் போது சில இயற்கை பண்புகளுடன் பிறக்கின்றது. சிலர் கலை, நடனம், இசைக்கருவிகள், கவிதை நயம், வரைதல், ஆராய்ச்சி, விஞ்ஞான ஆராய்ச்சி, தொழில் தகமை, உற்பத்தி, விளைபொருள் உற்பத்திகள், இன்னும் இத்தனை வீரத்துக்குரியது, கல்விக்குரியது, செல்வத்துக்குரியது, இப்படியான இயற்கையான பண்புகளோட பிறக்கிறது. இது அத்தனையும் ஒன்று சேர்த்த மாதிரி இந்த சத்திரிய குலத்தில் பிறப்பவர்களுக்கு அத்தனை குணங்களும் வீரத்துக்குரியது. நியாய அநியாயங்களை கண்டு கொள்வது, உடல் ஆரோக்கியம், துஷ்ட சக்திகளை அழிக்கும் தன்மை, இந்த மனித சமுதாயத்துக்கும் அவர்கள் வாழ்கின்ற சமூகத்துக்கும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய இயற்கை பண்புகள். அது மட்டுமல்லாது தலை சிறந்த பக்திமான்களாகவும், இந்த பிறப்பினை அடுத்து மோட்ச வாழ்க்கை அனைத்தையும் கற்றுணர்ந்தவர்கள், குருகுல கல்வி மூலம் கற்றுணர்ந்தவர்கள். அப்பேற்பட்ட பண்புகளை உடைய சத்திரியர்கள் தான் ஆட்சி புரிகின்ற தேசத்தில் கொலை, களவு, திருடு இப்படியான தீய சக்திகள் அண்டாமல் தொழில் விருத்தி, மக்கள் மேன்மை, பொருள் செல்வங்கள் சேர்த்தல், மக்களின் நன்மை கருதி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடி வென்று தனது ராஜ்யத்தை பாதுகாத்து வரும் திறமையான பண்புடையவர்களாக இந்த சத்திரியர்கள் திகழ்கின்றார்கள். இது பிறப்பிலேயே இயற்கையான பண்புகளாக அவர்களிடத்தில் இருக்கின்றது.
இந்த இயற்கை பண்புகளினால்தான் இந்த வர்ண தர்மம் ஏற்பட்டது. வர்ணாச்சிர தர்மம்னு சொல்லுவாங்க. இந்த வர்ணங்கள் ஏற்பட்டது. சத்திரியர், பிராமணர், வைஷ்ணவர், சூத்திரர் அப்படின்னு அந்த வர்ணங்கள் ஏற்பட்டது. அது பிற்காலத்தில் ஜாதி தர்மமாக மாறி இப்பொழுது ஜாதி தர்மமாகவே இருந்து வருகிறது. இப்படி அற்புதமான சக்திகள் இந்த சத்திரியர் குலத்தில் புறப்படுத்தவர்களுக்கு இருப்பதால் பல நன்மைகள் ஏற்படுகிறது. இந்த குணங்கள் சாதாரண மக்களுக்கு ஏற்படுமானால் அதனால் எந்த பயனும் இருக்காது. இப்போ சாதாரண குடிமகன் ஒருவனுக்கு வீரத்தில் கொஞ்சம் திறமையான பண்பு இருக்குமானால் அதை துஷ்ட காரியங்களுக்காக பயன்படுத்துவார். நம்ம சாதாரண மொழியில சொல்றோம்டா ரவுடின்னு சொல்லும் இல்லையா, அந்த ரவுடித்தன்மைக்கு அவங்க மாறிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை எப்படி பயன்படுத்தணும் என்கிறது தெரியாது. அது நாசத்தையே உண்டு பண்ணும். இது போல ஒவ்வொன்றும் அந்தந்த தகுதி உடையவர்களுக்கு கிடைக்கும் போதுதான் அரிய செயற்பாடுகளை, நன்மையான செயற்பாடுகளால் அவர்கள் சமூகத்துக்கு நன்மை செய்ய முடியும். அப்படி இந்த சத்திரியர்கள் தங்களின் பண்புகளால் நியாய அநியாயங்களை கண்டுகொண்டு சமூகத்துக்கு நன்மை செய்து வருகின்ற அதே வேளை அவர்களுக்கு பாவ சம்ஸ்காரங்களும் தொட்டுக்கொள்கின்றன. சத்திரியர்கள் இப்போ இருந்து தன் நாட்டை பாதுகாப்பதற்காக வீர விளையாட்டுகளில் ஈடுபடுவர். இந்த வீர விளையாட்டுகளின் போது சம்பந்தமே இல்லாத சில உயிர்கள் பறிக்கப்படும். அரசர்களின் கொள்கைகளில் முதன்மையானது வேட்டைக்கு செல்லுதல். ஏன்னா அவங்க அந்த தங்களுடைய ஆயுதங்களை பயிற்சி செய்து கொண்டே இருப்பாங்க, தங்களுடைய வீரத்தன்மைகளை பயிற்சி செய்து கொண்டே இருப்பாங்க. அப்போ வேட்டைக்கு போகும்போது அவர்கள் தவறுதலாக சாபங்களுக்கும் உள்ளாகிறார்கள். சத்திரியர்களுக்கு நிறைய அரசர்களுக்கு இந்த சாபம் இருக்கு. அர்ஜுனன் மகனான அபிமன்யுவின் மகன் பரிசித் மன்னன் ஒரு ரிஷி இடத்தில் சாபம் பெற்றிருந்தாரு. இப்படி நாம் தெரிந்த மன்னர்கள் அதிகம் பேர் இந்த சாப நிலை பெற்றிருந்தார்கள். அவர்கள் முறையான இந்த காயத்ரி ஜபத்தை செய்யும் போது அவர்களை அந்த பாவச் செயலுக்கு இட்டு செல்லாது. தசரத மன்னன் பெரிய வில்லாளி, வில்வித்தையில் மிகவும் சிறந்தவர். அவர் முன்னால் ஏற்படுகிற சத்தத்தை வைத்து குறிப்பாக்கக்கூடியவர், உருவம் தெரிய தேவையில்லை. அப்போ இவர் வேட்டைக்கு சென்று கொண்டு இருக்கின்ற நேரத்துல ஒரு மிருகம் தண்ணி குடிக்கிற சத்தம் கேட்டு அந்த சத்தம் பார திசைக்கு அம்பு விடுறாரு. அதே நேரம் அங்கு மிருகம் தண்ணி குடிக்கவில்லை. ஒரு சிறுவன் தன் தந்தையருக்கு நீர் எடுப்பதற்காக குடத்தில் நீர் நிரப்பிக் கொண்டிருக்கும் போது அந்த சத்தத்துக்கு அம்பு விட்டு அந்த சிறுவன் இறக்கம் தருவாக்கி போகிறார். இதை பார்த்த தசரத சக்கரவர்த்தி தான் யார் என்று கேட்கும்போது அவர் சொல்லுறார், என்னுடைய தாயும் தந்தையும் ஒரு இடத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த நீரை கொண்டு சேரண்டு சொல்லிவிட்டு அவன் இறந்து விட்டான். அதை அடுத்து அவர் தசரத சக்கரவர்த்தி அந்த நீரையும் அந்த குழந்தையையும் எடுத்துக்கொண்டு அந்த தாய் இருக்கும் தந்தை இருக்கும் இடத்துக்கு செல்லும் போது அவர்களுக்கு கண்ணிரண்டும் தெரியாது. அவர்களுக்கு நீரை இவர் கொடுக்கிறார். கொடுக்கும்போது அவர்கள் கேட்கிறார்கள், எனது புத்திரனுங்க. அப்ப அவர் நடந்தது சொல்லும் போது அவர்கள் சாபம் கொடுக்கிறார்கள். உனது மகனின் பிரிவால் உனது தலை சுக்குநூறாக உடைந்து நீ மரணம் அடைவாய் அப்படி என்று சாபம் கொடுக்குறாங்க. அதுபோல பரிசித் மன்னன் வேட்டைக்கு போற நேரத்துல சரியான தாகம் எடுக்குது. அங்க ஒரு மகரிஷி தியானத்துல இருக்காரு. இவர் எழுப்பி பார்க்கிறார். அவர் முழிக்கையில அப்போ பக்கத்துல இருந்து ஒரு செத்து கிடந்த ஒரு பாம்பை தூக்கி அவர் உடம்புல போடுறாரு, அவர் மேல போடுறாரு. இவர் தியானம் கலையட்டும். அதுக்கும் அவர் கலையல. இதை கண்ட அவரின் சீடர்கள் அந்த ரிஷியின் புத்திரரிடம் போய் சொல்றாங்க நடந்ததை. அவர் இவரை பார்க்கவில்லை.
பரிஷித் மன்னனை அவர் நேரடியாக பார்க்கவில்லை. 2 இடத்திலிருந்தே நீரை எடுத்து சாபம் கொடுக்கிறார். குறிப்பிட்ட 8 நாளைக்குள் காட்கோடகன் வந்து தீண்டி இறப்பாயிருந்து. அப்போ பாண்டுவும் அதே மாதிரி. இப்படியாக பாண்டு மன்னனும் வேட்டைக்கு போற நேரத்துல ஒரு மான் கலவியில் ஈடுபட்டு இருக்கும் போது அதுக்கு அம்பெய்து அந்த மான் சிசியாக மாறி அது சாபம் கொடுக்கிறது. பாண்டு மன்னன் மனைவியை சேரும்போது நீ தலை சுக்குநூறாக வெடித்து இறப்பாய் அப்படின்னு. இது போல நிறைய மன்னர்கள் தங்கள் வாழ்க்கையில் இந்த சாபத்துக்குள் இருக்கிறார்கள். எப்படியான சாப பாவங்களுக்குள் நம்ம நுழைய விடாமல் தடுக்க வேண்டுமானால் இந்த காயத்ரி ஜபம் அவசியம். போர் யுத்த காலங்கள் ஆற நேரம் நிறைய உயிர்கள் எல்லாம் இறக்க வேண்டி வரும். இதெல்லாம் வந்து அந்த நாட்டின் அரசருக்கு பாவமாக வந்து சேரும். அப்போ அந்த பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கும் அந்த யுத்த சூழல்களை தடுப்பதற்குமான சக்தியை பெற வேண்டுமானால் காயத்ரி ஜபம் அவசியமாகிறது. சத்திரிய தன்மையின் நேர்மையான வழிமுறைகளை உருவாக்குறது. அதாவது காயத்ரி மந்திரத்தில் 3வது பாதமாகிய ஓம் தத் சபிதுர் பரேண்யம், அதுல சபி எனும் அந்த அச்சர சூக்ஷ்ம அதிர்வலைகள் சத்திரியர்களின் மனதில் நட்பண்புகளையும் நியாய அநியாயங்களை பகுத்தறியும் தன்மையையும் தவறுதலாக பாபகாரியங்களில் ஈடுபடாத தன்மையையும் கொடுத்து வழி நடத்துகிறது. மன்னர்களின் அரச சபையில் எப்பொழுதுமே ஒரு குலகுரு இருப்பார். அவர் வந்து சிறு வயதிலேயே மன்னர்களின் சந்ததிகளுக்கு இந்த குருகுல வித்தையை கல்வியை கற்றுக் கொடுப்பார். இப்போ நான் ராமாயணத்தை எடுத்துக்கொண்டால், ராமாயணத்தில் ராம லக்ஷ்மணரை விஸ்வாமித்திரர் ரிஷிவனத்துக்கு அழைத்து செல்கிறார். காரணம், ரிஷிவனத்தில் அவர் உக்கிரமான தவம் மேற்கொள்ளும் போது தாடகை எனும் ஒரு அறைக்கு அவரது யாகத்தையும் காயத்ரி சாதனைகளையும் பங்கம் செய்து கொண்டிருந்தது. அதனால் அதை எதிர்த்து அவரால் போட்டியிட முடியாதமையால் அவருக்கு சத்திரியரின் வீர வித்தைகள் தேவைப்பட்டது. ராமரை தனக்கு பாதுகாவலுக்காக தரும்படி கேட்கிறார். அழைத்து செல்லும்படி உத்தரவிடுகிறார். இவர் ராமபிரான் சிறுவனாக இருப்பதனால் தாய் தந்தையரின் பேரில் லக்ஷ்மணனும் கூட செல்கிறார் ராமனுக்கு உதவியாக. அப்போ அவர்கள் செல்லும் போது இந்த ரிஷிவனத்தில் தாடகேனும் அறைக்கு எப்படியான தடங்கல்களை ஏற்படுத்துவார், அதற்கு எப்படி நாம் இதை தடுக்கும் சக்தி என்பதை உபதேசித்துக் கொண்டு கூட்டிக் கொண்டு போறார். அந்த நேரத்தில் ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் அஸ்திர சஸ்திரங்கள், காயத்ரி மந்திரத்தை வைத்து அஸ்திர சஸ்திர விளையாட்டுகளை சாதனைகளை கற்றுக் கொடுத்துள்ளார். அதன்படி இவர் சாதனையில் இருக்கும்போது அந்த அரக்கிகள் வரும்போது இவர்கள் இந்த காயத்ரி மந்திரத்தின் அச்சர கோர்க்கையால் சில அபார சக்திகளை இந்த அஸ்திரத்தில் ஏவி அந்த அசுரர்களை அழிக்கின்றார்கள். அஸ்திரம் என்பது ஆயுதங்கள், சஸ்திரம் என்பது எப்படி சொல்றது, எடுத்ததை மணலாக இருக்கலாம், புல்லாக இருக்கலாம், கல்லாக இருக்கலாம், எடுத்ததை ஆயுதமாக்கி தாக்குவது. அதற்கு மிகவும் துணை புரிகிற மந்திரம்
இந்த காயத்ரி மந்திரம். காயத்ரி மந்திரத்தில் 24 அட்சரங்கள் இருக்கு. அந்த அட்சரங்கள் வந்து நாம் இந்த முந்தைய காணொளிகளில் சொன்ன மாதிரி இந்த உடல் வாழ்க்கையை முடித்து பிராணலோகம் சென்று சொர்க்கலோகம் செல்லும் மார்க்கங்களை அதுல சொல்லுது. அந்த அச்சரங்களை சஸ்திரமாக்குவதற்கு சில அச்சரங்களை மாற்றுவார்கள். இப்ப 24 அச்சரங்கள் இருக்கு, அந்த அச்சரங்களை மாற்றுவார்கள். இது இரகசியமாக இருக்கிறதால நான் காணொளியில் வெளியிட இயலாது. நம்பிக்கையா இந்த சாதனை செய்பவர்களுக்கு அந்த சஸ்திர வித்தையை கற்றுக் கொடுக்கலாம். அப்போ இந்த வித்தைகளை கற்றுக்கொண்டு இந்த சாதனையை வெற்றிகரமாக முடித்து கொண்டு விஸ்வாமித்திரர் நாடு திரும்புகின்ற வேளையில் சீதாதேவிக்கு சுயம்பரம் நடப்பதற்காக அனைத்து நாடுகளிலும் இருந்து மன்னர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஜனக மகாராஜா தனது மகளான சீதா தேவிக்கு சுயம்பரம் மிதிலையில நடக்குது. அப்போ இவங்க ராமர் லக்ஷ்மணர் கூட்டிக் கொண்டு விஸ்வாமித்திரரும் அங்கே செல்கிறார். செல்லும் வழியில் கௌதம மகரிஷியின் ஆசிரமம் வழியாக செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன் ராமர் பிறப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் கௌதம மகரிஷி பத்தினி அகலியையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தேவர்களின் ராஜாவான இந்திரன் அகலியை மாதாவோடு தகாத சில காரியங்களில் ஈடுபட்டதால் இருவருக்கும் கௌதம மகரிஷியால் சாபம் அளிக்கப்படுகிறது. அதில் அகலியை அம்மையார் கல்லாக போக அவர் சாபம் கொடுக்கிறார். இந்த வழியாக ராமன் வருவான். வரும்போது அவனது பாதம் நீ கல்லாக இருக்கும்போது உன்னில் பட்டு நீ விமோசனம் அடைவாய் அப்படி என்று இவர் அந்த சாப விமோசனம் கொடுக்கிறார். அந்த வகையில ராமர் 2000 வருஷத்துக்கு பிறகு அவதாரம் எடுத்து அந்த வழியால விஸ்வாமித்திரர் கூட்டிக் கொண்டு செல்லும் போது அவரது பாதம் பட்டு அகலி அம்மையார் மீண்டும் பத்தினி உருவம் எடுத்து அவ மோட்சலோகம் சென்று கௌதமரோடு வாழ்கிறார். 2000 வருடத்துக்கு முதல் நடப்பதையே இந்த மகரிஷிகள் கண்டுணர்ந்து வாழ்ந்துள்ளார்கள். அப்ப இவர்கள் அந்த வழியாக சென்று கொண்டு இருக்கும்போது அகலியம்மாருக்கு விமோசனம் கிடைத்து அதன் பிறகு அதே வழியாக மீண்டும் சென்று கொண்டு இருக்கும்போது விஸ்வாமித்திரர் ராமரை இந்த சுயம்பரத்தில் கலந்து கொள்ற நேரத்தில் ராமன் வில்லை உடைத்து சீதாவை மனம் புரிவார் என்று தெரிந்து இந்திரன் தனது மகனான ஜெயந்திரனுக்கு கட்டளையிடுறான். நீ சென்று விஸ்வாமித்திரர் வரும் வழியில் அவரிடமிருந்து சில சக்திகள் பெற்றாக வேண்டும் அப்படி என்று சூழ்ச்சி எண்ணத்தோடு தனது மகனை விஸ்வாமித்திரர் வரும் வழியில் அனுப்பி வைக்கிறார். அதை கேட்டு அந்த வழியில் ஜெயந்திரன் என்று சொல்லப்படுகின்ற இந்திரனின் மகன் விஸ்வாமித்திரர் வரும் பாதையில் தூக்கிட்டு தற்கொலை செய்ய முயற்சிக்கிறான். அப்போ விஸ்வாமித்திரர் அதை வினைவின போது எதற்காக நீ தற்கொலை முயற்சியில் ஈடுபடுகிறாய் என்கின்ற போது அவன் சொல்கிறான், எனது காதலி இந்த மர உச்சியில் இருக்கும் மலரை பறித்து தரும்படி என்னிடம் கேட்டார். அவருக்கு என்னால் பறித்து கொடுக்க முடியவில்லை. என்னால் எந்த கிளையோ எதையுமே என்னால் உடைத்து அந்த மலரை அவருக்கு அர்ப்பணிக்க முடியவில்லை. அதான் எனது உடலில் பலமில்லாததால் நான் இனி எதற்கு வாழணும் என்பதற்காக நான் தற்கொலை முயற்சியில் ஈடுபடுகிறேன் அப்படி என்று ஜெயந்தான் சொல்லும் போது விஸ்வாமித்திரர் ஒரு வரம் கொடுக்கிறாரு. நீ எதை எடுத்தாலும் உடைத்து அதன் மூலம் பயனடைவாய் அப்படி என்று ஒரு வரத்தை கொடுத்துடுறாரு. இதை பெற்ற ஜெயந்திரன்
அவனும் இந்த சுயம்பரத்துக்கு போயிருக்கான். இப்போ சுயம்பரத்துல மற்ற அரசர்கள் எல்லாம் தோற்கடிக்கப்படுறாங்க. தோற்கடிக்கப்படுற நேரத்துல இந்த ஜெயந்தன் வந்து வில்லை நாணயத்தை போறார். ஆனா விஸ்வாமித்திரர் கொடுத்த அந்த ஆசீர்வாதம், அந்த சக்தி, ஜெயந்தனால் அந்த வில்லை ஓடிக்க முடியும். எதை எடுத்தாலும் உடைத்து நீ அதில் வெற்றி பெறுவாய் என்று விஸ்வாமித்திரர் அந்த வரம் கொடுத்தபடியே இப்ப ஜெயந்தன் வந்து வில்ல உடைக்க போறார். ஜெயந்தன் சீதாவை வணக்க போறார். அப்போ இந்த அவதார நோக்கம் வந்து மாறுறது, கட்டம் வருது. அதனால் அந்த சபையிலே விஸ்வாமித்திரர் அன்னை அகலியாவின் கதையை சொல்கிறார். தந்தை குலத்தில் பண்பில்லாதவர் அப்படி என்று சொல்லி ஜெயந்தனு வில்லை எடுக்க விடாமல் தடுக்கிறார். அதன் பிறகு ராமனை போல் அந்த நாணயத்தை சொல்ற வில்லுக்கு ராமர் வந்து நாணயத்தி அந்த சிதம்பரத்துல சீதையை மணந்து கொள்றாங்க. அது பிறகு அப்படியே வந்து இனி அவங்க தேசத்துல வந்து அரசாட்சி செய்து வர நேரத்துல தந்தையின் வேண்டுகோளுக்கு நாங்க இவங்க வந்து வனவாசம் சொல்றாங்க. அதுலேயும் ராமர் போற நேரம் விட்டு கொடுக்க இல்லாம சீதை மாதாவும் தன்னோடு போறார். இவர்களுக்கு உதவியாக லக்ஷ்மணனும் தனது குடும்பத்தை பிரிந்து மூவருமாக காட்டு வழியே போய் கொண்டிருக்க. இதெல்லாம் எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும். இப்போ போகின்ற போது இந்த அஸ்திர சஸ்திர வித்தியால் விஸ்வாமித்திரர் கற்றுக் கொடுத்து ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் ஏற்கனவே தெரியும். இந்த வித்தையை சீதாதேவிக்கு அவர் வந்து ராமர் இந்த சஸ்திர அஸ்திர வித்தையை சீதாதேவிக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இது முழுதும் காயத்ரி ஜபத்தினால் உண்டாகின்ற சக்தி தான். அப்போ ராமர் அஸ்திரங்களை காயத்ரி மந்திரத்தினால் அதி அபார சக்தி கொண்ட அஸ்திரங்களாக மாற்றி திறமை கொண்டவர். அதுபோல லட்சுமணனுக்கும் அந்த திறமை இருந்தது. அதை சீதாதேவியும் பயிற்சி செய்தார் இந்த வனவாசத்தின் போது. ஜேத்திரன் சீதாதேவியை சுயம்பரத்தில் மணக்க முடியாததால் வேதனை அடைந்து ஒரு முறை சீதாதேவியை காக வடிவில் சென்று இந்த வனவாசத்தின் போது ஜெயந்தன் காக வடிவமாக எடுத்து வந்து சீதாதேவியை ஒரு கொத்துகிறான். ஆனால் அந்த தனது குரோதத்தை காட்டுவதற்காக சீதாதேவி மேல் காகமாக பறந்து வந்து ஒரு கொத்து. இதை உணர்ந்த ராமபிரான் வந்திருப்பது ஜெயந்தன். அவர் பக்கத்தில் இருந்து ஒரு புல்லை எடுத்து அதை இந்த அச்சர சேர்க்கையால், காயத்ரி மந்திர அச்சர சேர்க்கையால் அந்த புல்லை ஏவி விடுகிறார். அது சஸ்திரமாக, அதாவது அஸ்திரம் என்பது ஆயுதம், ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இது சஸ்திரம், எடுத்ததை ஆயுதமாக்கி அறிகிறது. அப்போ அதுல இருந்து ஒரு தர்ப்ப புல்லை கிள்ளி அவர் ஆயுதமாக்கி அறிகிறார். அந்த புல் அந்த காகத்தை துரத்தி கொண்டிருக்கு. ஜெயந்தன் தந்தையிடம் போகிறார். தந்தையை சொல்றார், இது ராம அஸ்திரம், இதை தடுக்க யாரால முடியாது. பிரம்மாவிடம் போகிறார். அங்கேயும் அவர் வந்து இதை ராமரை தவிர வேற யாரும் தடுக்க இயலாது. எல்லா இடங்களிலும் ஜெயந்தன் ஓடுகிறான். இந்த தர்ப்பை புல் தன்னை அழைத்து கொண்டு வருகிறது, துரத்தி கொண்டு வருகிறது. ஒரு இடமும் எனக்கு தஞ்சம் கிடைக்கவில்லை. அனைவரும் ராமனிடத்தில் தஞ்சமடைய சொல்கிறார்கள். ஆகவே இவன் ராமரிடத்திலேயே வருகிறான். வந்து தான் தவறை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்டு இந்த சஸ்திரத்திலிருந்து தன்னை விடுவிக்குமாறு கேட்டுக்கொள்ளும் போது ராமபிரான் விட்ட அஸ்திரத்தை திருப்பி பெற முடியாது. ஆகவே அந்த சஸ்திரமானது உனது கண்ணில் ஒன்றை எடுத்து செல்லட்டும் அப்படி என்று அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த சஸ்திரம் உடனே வந்து ஒரு கண்ணை பழுதாக்கி விட்டது, எடுத்து விட்டது. அதனால்தான் இன்று கூட காகத்துக்கு 2 கண்கள் இருந்தாலும்
அந்த பாவை மொழி ஒன்றாகத்தான் இருக்கும். இப்படி திரும்பினா தான் இந்த மொழி இங்க இந்த பக்கத்தை பார்க்க முடியும். இப்படி திரும்பினா தான் இந்த மொழி இங்க இருந்து நம்ம இந்த காட்சிகளை காகத்தால பார்க்க முடியும். அதுதான் காகம் ஒரு நேரமும் தலையை நேரா வச்சு கொண்டிருக்கிற கழிச்சிருக்கும். ஒரு காகம் இறந்து கிடக்கும்னா நம்ம பார்க்கும்போது ஒரு பக்கம் தான் கண் பாவை இருக்கும், ஒரு பக்கம் வெள்ளையாக இருக்கும். காகத்துக்கு ஒரு கண்மணி தான் 2 கண்களாக இருந்தாலும். அப்பேற்பட்ட ஒரு சஸ்திர வித்தையை ராமர் பெற்றிருந்தார். லக்ஷ்மணனுக்கும் அந்த வித்தை தெரிந்திருந்தது. ராமர் மானை பிடிப்பதற்காக செல்கிறார். சீதாதேவி இங்கே பர்ணசாலையில தனிமையாக இருக்கிறதால அவன் மணலை எடுத்து உடனே ஒரு அக்னி வேலியை போடுறான். அந்த யாரும் மிருகமோ பறவையோ எந்த உயிரினமோ யாரும் அந்த குடிசையில நுழைய முடியாத மாதிரி, சீதாதேவி இருக்கின்ற அந்த பர்ணசாலையில் நுழைய முடியாத மாதிரி ஒரு காவலை போடுகின்றான். அது சஸ்திர வித்தை, அஸ்திரம் இல்லை சஸ்திரம். இப்போ இந்த ராம கதைகள்ல வரும் வில்லால கோடு போட்டு விட்டாரு அப்படி இப்படி என்னலாம். ஆனால் அவர் மணலாலேயே அந்த அக்னி வட்டத்தை போட்டு விட்டார். அதை யாராலும் கடக்க முடியாது. அது எல்லாத்துக்குமே இந்த காயத்ரி மந்திர அச்சரங்களை மாத்தி கோர்த்து போடுறதுதான். அப்போ இராமனும் அந்த அந்த சீதாமாவை கடத்துவதற்காக கவர்ந்து செல்வதற்காக உள்நுழைய முடியாமல் திரும்பி விடுகின்றான். அக்னி தடுக்கின்றது. சீதாதேவி காயத்ரி சாதனை செய்திருந்தபடியால் அவரால் அதை கடக்க முடிந்தது. சாதாரண மக்கள் யாராலையும் கடக்க முடியாது. அவோ சிறந்த காயத்ரி உபாசகர் சீதா தேவி. அவ அந்த கோட்டை கடந்தா. அப்போ ராவணன் கவர்ந்து சென்றான். சென்ற பிறகு சீதாதேவியால் அசோகவனத்தில சிற வைக்கப்பட்ட போது அவரும் இந்த சஸ்திர வித்தைகளை தான் பாவித்திருந்தார். பசி எடுக்காம இருப்பதற்காகவும். அவ சென்றிருந்த அவ்வளவு நாளும் எதுவுமே குடிப்பதில்லை, எதுவுமே உண்பதில்லை. அப்படித்தான் இருந்தா. உடல் இந்திரியங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தி இருந்தா. அவருக்கு அபார சக்தி இருந்தது. அதே நேரம் ராவணனோ அரக்க குலத்து அரக்கர்களோ வரும்பொழுது பக்கத்தில் இருக்கும் ஒரு அருகம்புல்லை சஸ்திரமாக காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து சஸ்திரமாக அதை போட்டுவிட்டா அக்னி, அதை தாண்டி யாரும் வர முடியாது. அப்பேற்பட்ட அந்த சஸ்திர வித்தையில எல்லாரும் கற்றிருந்தாங்க. இந்த ராவண யுத்தத்தின் போது ராமரால கூட ராவணன் தொட முடியாது. அந்த அளவு ராவணன் பக்கமும் நிறைய மாயா சக்தியில் இருந்தது. மகிராவணன் என்று ராவணனுக்கு ஒரு மகன். நம்மளுக்கு இந்திரஜித் முதலான மற்ற மற்ற பெயர்களைத்தான் ராவணனின் மகன் என்று தெரியும். ஆனா இந்திரஜித்துக்கும் மூத்தவரான மகிராவணன் என்று ஒருத்தர் இருந்தார். ஒரு மகன் இருந்தான். அவன் பாதாள லோகத்தெல்லாம் வாழ்ந்திருந்தான். அவன் ராவணனுக்கு முதல் இந்திரஜித் இறந்த பின் மகிராவணன் சண்டையிடுகிறான். அதிலே ராமர் இறக்கின்றார். ஏன்னா அவன் ஒரு பிரம்மாவிடம் ஒரு வரம் பெற்றிருந்தான். பெண்களை தவிர வேறு எந்த சக்தியாலும் அவனை வதம் செய்ய முடியாது என்கின்ற ஒரு வரத்தை பெற்றிருந்தான் பிரம்மாவிடம் இருந்து மகிராவணன். அப்போ ராமர் அவன் மகிராவனின் மாய சக்தியால் செயலிழந்து கிடக்கின்றார். இந்த நேரத்தில் ராமர் கற்றுக் கொடுத்த இந்த வனவாசத்தின் போது கற்றுக் கொடுத்த சீதாதேவிக்கு கற்றுக் கொடுத்த இந்த காயத்ரி அஸ்திர சஸ்திர வித்தைகளை பயன்படுத்தி அந்த மகி ராவணனை அழிக்கின்றார். ராமனை விட அதிக பலசாலியாக இருந்தாங்க சீதை.
ராமர் சுயம்பரத்தில் சிவதனுசை நாணேற்றி உடைச்சார். ஆனா சீதாதேவியோ பல முறை அந்த சிவதனுசை ஒத்த கையால் தூக்குவார். அதுபோல அவ பெரிய ஒரு சக்திமான். அவதான் கடைசியா அந்த மயிராவணனை அழிச்சு பிறகு ராமனை எழுப்பி ராமர் பிறகு யுத்தத்தை மேற்கொள்றாரு. இந்த ராமாயணத்துல காயத்ரி சாதனை முழுமையாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டுமில்ல, ராவணன் சைட்ல ராவணன் சைட்ல நம்ம பார்க்க போனோம்னா மண்டோதரி, ராவணனின் மனைவி மண்டோதரி சிறந்த காயத்ரி உபாசகர். தான் இந்த காயத்ரி உபாசனையால் அனைத்து லோகங்களுக்கும் சென்று வரக்கூடிய ஆற்றல் பெற்றிருந்தான். ஒரு சமயத்தின் பாலி ராவணனை கடுமையாக தாக்கி ராவணனால் இறக்கும் நிலைக்கு ராவணன் செல்கிறான். அந்த அளவு பலம் பெற்றிருந்தார் பாலி. பாலியும் ராவணனும் மிக்க நெருங்கிய நண்பர்கள். அவர்களுக்கு கருத்து வேறுபாட்டின் மூலம் பாலி ராவணனை தாக்க வேண்டி வந்தது. அதனால் ராவணனால் முடியாமல் இறக்கு நிலையில் செல்லும் போது மண்டோதரியாகப்பட்டவள் அவர் தனது காயத்ரி சக்தியால் இந்த லோகங்களை தாண்டி சந்திரலோகம் செல்கிறார். சந்திரலோகம் சென்று அங்கே அமுத கலசத்தை தேடி அமுத கலசத்திலிருந்து அமிர்தத்தை தனது வைர மோதிரத்துக்குள் வைத்து அந்த அமிர்தத்தை பூவுலகைக்கு கொண்டு வந்து தனது கணவரின் தம்பியான விபூஷணன் மூலம் ராவணனின் மணிபூரக சக்கரத்தில் அந்த அமுதத்தை ஏற்றி விடுகிறார், காட்சி விடுகிறார். இது ராவணனுக்கே தெரியாது. அவர் மயக்க நிலையில் இருக்கும்போது விபூஷணன் அந்த அமுதத்தை தனது ராவணனின் மணிபூரக சக்கரத்தில் செலுத்திய பிறகு ராவணன் மீண்டும் உயிர் பெற்று உடல் ஆரோக்கியத்தோடு வரார். இப்போ ராமருக்கும் ராவணனுக்கும் சண்டை நடக்கிறது. ராமர் எத்தனையோ வகையான அஸ்திரங்களை பாவிக்கிறார். ஆனால் ராவணனை அழிக்க முடியவில்லை. ராவணன் விழுவான், மீண்டும் விழுவான். வெட்டுப்பட்ட கைகள் முளைக்கும், வெட்டுப்பட்ட தலைகள் முளைக்கும். ஏன்னா அவனது மணிபூரகத்திலிருந்து அந்த அமிர்தம் சுரக்க தொடங்குற நேரம் அவனை யாராலும் அழிக்க முடியாது. அப்போ விபூஷணன் அந்த இரகசியத்தை ராமருக்கு சொல்லி விடுகிறார். ராமா, அண்ணனின் மணிபூரக சக்கரத்தில் அமுத சுரப்பி செயற்பட்டு கொண்டிருப்பதால் அவரை யாரும் அழிக்க முடியாது. நீ விடும் அம்பானது அஸ்திரம் 3ஆக பிரிந்து ஒரே வேளையில் மணிபூரகம், அநாதகம், விசுப்தி இந்த 3 சக்கரத்தையும் ஆதாரங்களையும் தாக்கும்படி அம்பு விடு, அப்பதான் அவரை அழிக்க முடியும் அப்படின்னு விபூஷணன் அந்த சூக்ஷ்மத்தை சொல்லிக் கொடுக்க ராமர் அந்த அஸ்திரத்தை ஏவி விடுகிறார். விடும்போது ஒரே அஸ்திரம் 3ஆக பிரிந்து மணிபுரகம், அநாதகம், விசுப்தி அந்த 3 சக்கரத்திலையும் அடிக்கிற நேரத்துல அந்த அமுத சுரப்பி செயற்படாம உடையிற நேரத்துல ராவணனுக்கு மரணம் ஏற்படுகிறது. இது மட்டும் நடக்கலண்டா ராம அவதாரம் வேஸ்ட், எந்த பயனும் இல்லாம முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் நியதி, நடக்க வேணுமன்ற நியதி. அப்போ இப்ப நான் இந்த வரலாறை எதுக்கு சொல்றேன்டா, இந்த ராமாயண காலத்துல எல்லாருமே இந்த காயத்ரிய ஜபம் செய்து அதன் மூலம் சக்தி பெற்றிருந்தாங்க. அதுபோல குடிமக்கள் எல்லாரும் அந்த காயத்ரி ஜபத்தோட இருப்பாங்க. இந்த காயத்ரி ஜபத்துல சபி என்று வருகின்ற அச்சரம் இந்த சத்திரியர்களுக்கு மேலும் மேலும் அற்புதமான
தன்மையை கொடுக்க வல்லது. அப்போ இது சத்திரியர்கள் மட்டுக்கும் நான் வேலை செய்யும் இல்லை. சாதாரண மனிதர்கள் நாம் காயத்ரி ஜபம் செய்யும் போது நம்மளுக்கும் அந்த அபார சக்திகள் ஏற்படும், நல்ல குண பண்புகள் ஏற்படும், நியாய அநியாயங்களை பகுத்தறிவும் தன்மை ஏற்படும். இப்படியாக இந்த காயத்ரி சாதனையின் பலன்களை சொல்லிக்கொண்டே போகலாம். மகாபாரத காலத்திலும் கூட சாதனையின் அற்புத விளையாட்டுகள் நிறைய இருக்கு. எல்லாரும் இந்த சஸ்திரங்களை பாவிச்சு வந்தாங்க. அதுக்கு எல்லாமே மூலமா இருக்கிறது இந்த காயத்ரி மந்திரம். காயத்ரி மந்திரத்தை மந்திரமாக பாவித்தால் முக்தி, அச்சரங்களை மாற்றி பாவித்தால் அஸ்திரம், அச்சரங்களை மாற்றி கோர்ப்பதால் சஸ்திரங்கள். இப்படியாக பல பயன்பாட்டுக்கு இந்த காயத்ரி மந்திரத்தை பயன்படுத்தி வச்சிருந்தாங்க. அதனாலதான் விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், நாரதர் இப்படியான மகரிஷிகள் இந்த காயத்ரி மந்திரத்தை ஒழுக்கமில்லாதவர்கள் ஜெபித்தால் தீங்கு விளைவிப்பார்கள் என்பதற்காக சாபமிட்டு வைத்திருந்தார்கள். இந்த காயத்ரி சாதனையில் அவர்களின் மனநிலை, ஒழுக்கம் இவைகளை கண்காணித்து அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த காயத்ரி மந்திரத்தின் சாப விமோசனத்தை நீக்கி அந்த மந்திர உபதேசம் செய்கிறார்கள். அப்போ இந்த காயத்ரி மந்திரத்தின் பெருமையை, மகிமையை நாம் எப்படி சொல்வது? அதை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும் அதன் அற்புத சக்தி. சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் நீங்கள் இந்த மண்ணுலகில் நடமாடும் தெய்வங்களாக வாழ வைக்கிறதுக்கு இந்த காயத்ரி ஜபம் மிகவும் முக்கியம். அதிலே வருகின்ற இந்த சபிது தேவதா ஜபோபாசனே விநியோகாய நமக, அதுல சபிதாண்டு வருது இல்லையா? அந்த சபிதா தேவதையின் உச்சரிப்பு காயத்ரி மந்திரத்தில் கட்ச விதுர்வரேனியம், அதுல வர சபி, இதன் அந்த அதிர்வு எவ்வளவோ அற்புதமான அதிர்வலைகளை நம்ம ஏற்படுத்தி தரும். ஓம் ஸ்ரீ முருகேஸ்வராய நமக. அன்பர்களே, இதுவரை யாரும் அறிந்திராத காயத்ரி சாதனையின் ரகசிய உண்மைகளை பல காணொளிகள் மூலம் வெளிப்படுத்த உள்ளோம். எனவே அதை அறிந்து சாதனை மூலம் ஞான நிலை பெற காணொளிகளை விடாமல் பாருங்கள். எம்மையும் ஆர்வமாக காணொளிகளை பதிவேற்றம் செய்ய எனது பரதன் தயாளன்ஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஊக்கப்படுத்துங்கள். இந்த உண்மைகளை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.